வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மேச ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மாதத்துலேயும் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு பாதையை காட்டுமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாத பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். மே மாதத்தில் மேசராசி நண்பர்கள் என்ன செய்தால் சாதகமாக இருக்கும் அல்லது என்ன செய்தால் பாதகமாக இருக்கும் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மேசராசி அப்படின்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் மேசராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கார். பொதுவாக ராசி அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாதுங்க. மேச ராசி அதிபதி 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன், ராகு இந்த இரு கிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி மறைகிறார். நிறைய நண்பர்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க மே மாத பலன்கள் மேசராசி நண்பர்களுக்கு. பொதுவாக நம்மளுடைய ராசியாதிபதி இருக்கிற இடமும் பாதகம், வாங்கியிருக்கிற சாரமும் பாதகம். சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார், பாதகாதிபதியுடைய சாரத்தில் இருக்கார் செவ்வாய் ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன். அதுபோக மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் ஏதாவது காசு பணம் யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் தயவுசெய்து நிப்பாட்டிக்கோங்க. இல்லை சார், நான் வேலை வாய்ப்புக்காக ஒரு இடத்துல காசு பணம் கட்டலாம்னு இருக்கிறேன் சார், வேண்டாம் நிப்பாட்டிக்கோங்க. நான் வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டலாம்னு இருக்கிறேன் சார், குடுக்கல் வாங்கல் பண ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தருணத்தில் செய்கிறது சாதகமாக இருக்காது. ஒரு மண்மனை வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு அட்வான்ஸை இந்த மாதத்தில் கொடுத்தா கூட அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த மண்மனை வாங்கிட முடியாது, பலவிதமான சிக்கல் ஏற்படுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சோதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மே மாதம். அதாவது இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே வரலனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம கீழே போயிடக்கூடாது. இதுதான் தினம் தினம் நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். அப்போது மேசராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது ஒரு 46% சாதகமாக இருந்தாலும் 54% பாதகமாக தான் போய் முடியும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டாவது, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்குது, கம்முன்னு இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்ற எண்ணம் வரதில் தப்பில்லை. வேறு வேலை இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். இந்த வேலையே விட்டுவிட்டு வேறு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்ன்றனா அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் விட்டு கொடுக்க மனப்பான்மைன்றதை விட சகிப்புத்தன்மை கண்டிப்பாக வேணும். மே மாதம் 17ஆம் தேதி வரை, அதிகபட்சம் மே மாதம் 17ஆம் தேதி வரை. இப்போது மாத பலன்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றது கொண்டு, அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது கொண்டு தான் பலன்களே. மாத தொடக்கம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் மேச ராசியில் உச்சமாக இருப்பார். புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகஸ்தானாதிபதி மேச ராசியில் உச்சமாக இருப்பார். இந்த தருணத்தில் தான் மேசராசி நண்பர்களுக்கு தலைவலி வருது. இந்த மாதத்தில் எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு தலைவலி வரும். அதே மாதிரி தலை சுத்தல், வாமிட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, உடம்பு ஹீட் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் மேசராசி நண்பர்களுக்கு வர்றது சகஜியம்தான் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரை. அதுபோக ரொம்ப பாதகமாக இருக்கக்கூடியது எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா உடல் உபாதைகள் அதிகமாக வரக்கூடியது மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தானுங்க. அந்த ஒரு வாரம் மே 7லிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சோதானமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதுபோக உங்கள் ராசி மேலே போய்கிட்டு இருந்த குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்துடுவார். ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். உடல் திரேகத்தில் தொந்தரவுகள் கொடுத்தாலும், காசு பணம் வெளியே கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். இந்த மே மாதம் 15 தேதி போயிட்டாவே மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே நல்லா இருப்பீங்க. ஃபஸ்ட்டு 48%, 46லிருந்து 48% வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் மே மாதம் 15ஆம் தேதி வரை.
மே 15லிருந்து மே 31 வரைக்கும் நிச்சயமாக சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 48% பாதகம், பிறகு வரக்கூடிய 52% சாதகம். அந்த 52% சாதகமான பலன்கள் எப்போ வரப்போகுது அப்படின்னா மே மாதம் 15 அதுபோக மேச ராசியாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 335 டிகிரியில் இருந்தாலும் அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும்போது மாற்றங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். மே மாதம் 21 அந்த மே மாதம் 21 மே மாதம் 31 வரை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் வந்துடுவார். ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் வருவார். அந்த நேரத்தில் மண்மனை வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது மண்மனையில் இருக்கிற சிக்கல் சரியாகும். நீங்கள் ஒரு மண்மனை வாங்கினோம்னா மே மாதம் அந்த 15 வரைக்கும் தயவுசெய்து அட்வான்ஸ் கொடுக்கறது செய்கிறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். அப்படி நான் செய்து ஆகணும் அப்படின்னா மே மாதம் 21 மே மாதம் 31 வரைக்கும் அற்புதமான நேரம், அருமையான நேரம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகணும்னாலும் அந்த நேரம் அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி மே மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்க தான் செய்யுது 15 பிறகு. மேசராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சரியாக 19 உங்களுடைய ராசி மே மாதம் 19 உங்களுடைய ராசிக்கு வராரு. அதனால் பல பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாக போகுது. மேசராசி நண்பர்களுக்கு மே மாதம் 19 மேற்கொண்டு மே மாதம் 31 ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போது மே மாதம் 21 மே மாதம் 31 வரைக்கும் ஒரு மாற்றம், மே மாதம் 19 மே மாதம் 31 வரைக்கும் இன்னொரு மாற்றங்கள். இந்த மாதிரி ஒரு சில சாதகமான பலன்கள் மேசராசி நண்பர்களுக்கு கரெக்டாக மே மாதம் 15 மேற்கொண்டு தான் வரப்போகுது. மே மாதம் 15 1 மே மாதம் 15 வரைக்கும் 100% சாதகமான நேரம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஆனாலும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா மே 15 மே மாதம் 31 வரைக்கும் இது நடக்கும், நடந்தே தீரும். சிறப்பாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. ஆக மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக வர மே மாதம் வரும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.